நற்கருணை ஆண்டவருடைய பிரசன்னத்தில் இருக்கிறோம். இது கல்யாண மண்டபம் அல்ல, இது வகுப்பறை அல்ல, ஆண்டவர் உயிரோடு வாழ்கிற தேவாலயம். அவருடைய பிரசன்னம் நம்ம எல்லாம் நிரப்பி இருக்கிறார். எப்படி சூரியன் தன் ஆற்றலால் மனிதனை நிரப்புகிறதோ, அதே போல ஆண்டவர் முன்னால் இருக்கிற எல்லாரையும் நிரப்பி கொண்டிருக்கிறார். பிரசன்னத்தில் சீரகில்லாமல் பறக்கிறேன், உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். கண்களை மூடி அப்படி கரங்களை உயர்த்தி, ரெண்டு கரங்களை உயர்த்தி எல்லோருமாய் சேர்ந்து அப்படி ஒப்புக் கொடுத்து வல்லமையோடு சொல்லுவதில்லை. எல்லோருமாய் சேர்ந்து அப்படி வல்லமையோடு உங்க பிரசன்னத்தில் செல்லாமல் பறக்கிறோம். கருணை பிரசன்னத்தில் நான் கடந்து இருக்கிறோம். அன்றைய மகிமை ஏதோ நம்முடைய ஆலயம் முழுவதுமாக நம்ம ஒவ்வொருவரின் மீதுமாய் பரவி பாய்ந்து கொண்டிருக்கிறது. அப்படி நல்ல கரங்களை உயர்த்தி எல்லோருமாய் சேர்ந்து அப்படி ஒப்புக் கொடுத்து அப்படி வல்லமையோடு சொல்லுவோம். உங்க பிரசன்னத்தில் சீரகில்லாத உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். சேர்த்து சொல்வோம். உங்க பிரசன்னத்தில் சீரகில்லாமல் உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். மீண்டுமாய் சேர்த்து மக்களே, உங்க பிரசன்னத்தில் சீரகில்லாமல் உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். சேர்த்து கரங்களை உயர்த்தி, என் பஞ்சமானீரே, என் கோட்டையானீரே, என் துருவமானீரே, என் நண்பனானீரே. சொல்லுவோமா? என் பஞ்சமானீரே, கோட்டையானீரே, என் கோட்டையானீரே, என் துருவமானீரே, என் நண்பனானீரே. ரெண்டு கரங்களை நல்லா உயர்த்தி, உங்க பிரசன்னத்தில் சீரகில்லாமல் பறக்கிறேன், உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். உங்க பிரசன்னத்தில் சீரகில்லாமல் உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். என் பஞ்சமானீரே, என் கோட்டையானீரே, என் துருவமானீரே, என் நண்பனானீரே. உங்க பிரசன்னத்தில் சீரகில்லாமல் பறக்கிறேன், உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். உதவாத எல்லையை உருவாக்கும் வருவேன், குறைவான எல்லையை நிறைவாக்கும் வருவேன். சொல்லி எல்லோரும் சேர்ந்து ஒப்புக் கொடுக்கும் மக்களே. உதவாத எல்லையை உருவாக்கும் உறவே, குறைவான எல்லையை நிறைவாக்கும் நிறைவே. உங்க பிரசன்னத்தில் சீரகில்லாமல் பறக்கிறேன். எல்லாரும் உயர்த்தி ஆண்டவருடைய பிரசன்னம் அப்படியே போதுமான சூழ்நிலை உலகத்தை நிரப்பி நம்மை பரப்பி விட்டிருக்கிறது. எல்லா கரங்களை உயர்த்தி மக்களே, உங்க பிரசன்னத்தில் சீரகில்லாமல் உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்ந்து பார்ப்போம். நற்கருணை ஆண்டவருடைய பிரசன்னம் உருமாக்குகிற பிரசன்னம். எனக்கு முன்னால் யார் வந்தாலும் வந்தபடி போக மாட்டார்கள். அவரை முன்னால் நின்றாலும், அவர் முன்னால் அமர்ந்தாலும், முன்னாடி திணித்தாலும் நற்கருணை ஆண்டவருடைய வல்லமை, அவருடைய அருள், அவருடைய ஆற்றல் உங்களை நிரப்பிக் கொண்டே இருக்கிறது. உங்களை உருமாக்குகிறது. கண்ணீர் மகிழ்ச்சியாக மாறுகிறது. உடல் களைப்பு சோர்வுகள் அப்படியே எழுச்சியாக மாறுகிறது. பாவங்கள் மாறுகிறது. உரிமையாக்குகிறார். நோய்கள் சுகமாகிறது. ஆண்டவருடைய வல்லமை எல்லா தேவைகளையும் நிறைவேற்றி வருகிறது. அவருடைய சமூகத்திலே நான் வாழ்கிறேன்
சிறகடித்து நான் பறக்கிறேன். ஏனென்றால் அவரே தஞ்சம், அவரே என் அடைக்கலம், அவரே எனக்கு கோட்டை. ஆண்டவரை போற்றி அவருடைய பிரசன்னம் நம்மை நிரப்பி கொண்டிருக்கிறது. அவருடைய வல்லமை நம்மை ஆட்கொண்டிருக்கிறது. அவருடைய மகிமையான பிரசன்னம் நம் மத்தியிலே கடந்து வந்திருக்கிறது. இந்த நற்கருணையால் இதோ உடலாய், உணவாய், இரத்தமாய், ஆன்மாவாய் அவருடைய நம் மத்தியிலே இப்போவாய் அவருடைய பிரசன்னம் நம் மத்தியிலே கடந்து வந்திருக்கிறது. இதோ பழைய ஏற்பாட்டிலே உடன்படிக்கை பேணி சென்ற இடமெல்லாம் வெற்றி இப்போவாய் அவருடைய பாதத்திலே அவருடைய ரத்தத்தை பேணையிலே அமர்ந்திருக்கிறது. ஒவ்வொருவரின் வாழ்விலும் இருக்கிற எல்லா தோல்விகள் வெற்றியாய் மாறிக்கொண்டிருக்கிறது. எல்லா காயங்கள், கண்ணீர்கள், கட்டுகள், தீமைகள் இப்போதுமாய் உடைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது, வெளியேறிக் கொண்டிருக்கிறது. எல்லா தீமைகள் வெளியேறிக் கொண்டிருக்கிறது. அவருடைய பிரசன்னம் இப்போதுமாய் நிறைவாய் நிரப்பிக் கொண்டிருக்கிறது. நல்ல கரங்களை உயர்த்தி எல்லோருமாய் சொல்லுவோம். ஆண்டவருடைய பிரசன்னத்தில் அமர்ந்து